எனது உயிரிலும் மேலான யாதவ சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்திய சீன எல்லையான ரசலாங் என்னும் இடத்தில் சீன இராணுவத்தினர் இந்தியா மீது போர் தொடுத்த போது நாம் ஏராளமான வீரர்களை இழந்து கொண்டிருந்த போது மீதம் நாம் 120 வீரர்களும் எதிரில் 1500 வீரர்களும் இருந்தபோது மேலதிகாரிகள் நாம் சிறிது பின்வாங்கி பிறகு தாக்குதல் நடத்தலாம் என்ற போதும் சார்லி என்ற படைப்பிரிவில் இடம்பெற்றிருந்த அகிரிகள் என்னும் யாதவ இராணுவ வீரர்கள் இல்லை, எதிரிகளை நாங்கள் விடமாட்டோம் என்று முன்னேறி சென்று போர் தொடுத்து 120 பேரில் 110 யாதவ வீரர்கள் தங்கள் உயிரை இழந்து ஏறக்குறைய 1000 சீன வீரர்களை கொன்று போரை முடிவுக்கு கொண்டு வந்தனர். 18,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள மிகவும் முக்கியமான விமானப்படை தளத்தை காப்பாற்றி பெருமை சேர்த்த இடமே ரசலாங் போர் முனை. அப்பேற்பட்ட இராணுவ போர் முனையில் யாதவ இராணுவ வீரர்களை நினைவாக சிலை ஒன்று வைக்கப்பட்டு இன்றும் அது பெருமை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. நம் அகிர் ரெஜிமெண்ட் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் அந்த ரஸ்லாங் போர்முனை வெற்றி மண் கொண்ட கலசத்தை இந்தியா முழுவதும் 10,000 கிலோமீட்டர் ரத யாத்திரையை கொண்டு சென்று உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற செய்வது, அதன் மூலம் அரசாங்கத்தால் நமக்கு மறுக்கப்படும் அகிர் ரெஜிமெண்ட் என்னும் யாதவ ரெஜிமெண்டை நாம் பெறுவதற்காக ரஸ்லாங் போர்முனை கலச யாத்திரையை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய யாதவ மகாசபையின் சார்பாக ரஸ்லாங் இராணுவ மண் கலச யாத்திரையில் பயன்படுத்தி கொண்டு கொடிகளை புறம் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யாதவ பிரிவுகளும், குறிப்பாக யாதவர் மகாசபை, யாதவர் பண்பாட்டுக் கழகங்கள், யாதவர் பேரவை என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யாதவ பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து இந்த ரத யாத்திரையை தமிழகம் முழுவதும் வரவைத்த பொழுது கூட இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தில் மாவீரன் குருசாமி யாதவின் நினைவிடத்திலிருந்து இந்த ரத யாத்திரைக்கான மரியாதை செய்யப்பட்டு இங்கிருந்து பெறப்பட்டு சிவகங்கை முழுவதும் சுற்றிவிட்டு நாளைய தினம் நெல்லை மாவட்டத்தில் வள்ளியூரில் பெறப்பட்டு நாங்குநேரி என்றும் முழுவதுமாக நாளை திருநெல்வேலி மாவட்டம் சுற்றி தமிழகம் முழுவதும் இந்த ரத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று மதுரையில் இந்த ரத யாத்திரை முழுமையாக அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல இருக்கிறது. அனைத்து யாதவ சொந்தங்களும் கலந்து கொண்டு இந்த ரத யாத்திரையை ஒரு வெற்றி யாத்திரையாகவும் அகில இந்திய அளவில் யாதவர்களுக்கு உரிய மரியாதையவும் இராணுவ வீரர்கள் 120 பேரை நினைவுபடுத்தக்கூடிய அளவிற்கு அரசாங்கத்தில் பெற வேண்டியதை பெற முடியும் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த ரத யாத்திரை வெற்றி பெற வேண்டும். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.